அந்த பொண்ணு விட்டுருங்க அண்ணா அண்ணான்னு சொல்கிறது வந்து இன்னும் வந்து என் காதுக்குள்ளே கேட்டுட்ருக்கு. இன்னும் வந்து இதையெல்லாம் நடுங்குது. அப்படியே நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஏகப்பட்ட பேர் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 20 பேர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். எஃப்ஐஆரில் என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, 4 பேர் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்மலாம் அரஸ்ட் ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவங்க என்ன எஃப்ஐஆரில் ஃபைல் பண்ணியிருக்காங்க தெரியுமா? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அப்யூஸ் தான். ரேப் அப்படின்ற வார்த்தையை ஒரு இடத்துல கூட யூஸ் பண்ணவே கிடையாது. நம்மளாம் ஏகப்பட்ட வீடியோ கிடச்சிருக்கு, ஏகப்பட்ட ஆவணங்கள் சிக்கியிருக்குன்னு நினச்சிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மொத்தம் 4 வீடியோ தான் இருக்குதுன்னு போலீஸ் தரப்பில் வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட கைப்பற்றப்பட்ட மொபைல்லேருந்து 4 வீடியோ தான் இருக்குது அப்படின்னு வந்துட்டு போலீஸ் தரப்பில் வந்து சொல்லுது. ஏகப்பட்ட பெண்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்டவங்க 7 வருஷமாக எவ்வளோன்னு சொல்லவே முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவங்க போலீஸ் தரப்பில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எஃப்ஐஆரில் வெறும் 4 பெண்கள் தான், அந்த வீடியோவில் இருக்க 4 பேர் தான், வேறு எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி. நேற்று ப்ரெஸ் மீட்டில் எஸ்பி அவர்கள் கொடுத்த அந்த இன்டர்வியூ வந்து அந்தளவுக்கு டிஸ்டர்பிங்காக இருந்தது, ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த அக்யூஸ்ட் அவனே வந்து ஏகப்பட்ட பெரும்புள்ளிகள் சம்மந்தப்பட்டிருக்குன்னு ஒரு இதில் சொல்கிறான். அதை எஃப்ஐஆரில் சேர்க்கலை. அந்த பெண்ணினுடைய அண்ணன் வந்து ஒரு வீடியோவில் அவங்கள பிடிச்சி வந்து அடிச்சிட்டு இருக்க மாதிரி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் வந்துட்டு அவனே சொல்கிறான், இந்த மாதிரி மித்த பொண்ணுங்களோட நிறையா பொண்ணுங்களோட வீடியோ இருக்குன்னு. அந்த பெண்ணோட அண்ணன்ட்ட அவன் சொன்ன விஷயத்தையும் எஃப்ஐஆரில் இன்க்ளூட் பண்ணல. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. எந்த விஷயமே கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அரசியல் தொடர்பு இல்லை, இவ்வளவு தான், இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட் எண்ட் கொடுக்குற மாதிரியே வந்து தரப்பு பதில்கள் இருந்து வந்துட்டு இருக்குது. ரொம்பவே வேதனை அளிக்குது. இவ்வளவு பண்ணியும் இவ்வளவு நடந்தும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே, ஒரு கையாளாகாத ஜனநாயகமாக நம்ம இருக்கோமே அப்படின்றத நினைக்கிறப்போ இன்னும் வந்து ரொம்பவே வேதனை அதிகமாக வருது. ஸோ இது வந்து நேற்று ப்ரெஸ் மீட்டில் அவர் எஸ்பி அவர்கள் சொன்னது. இந்த விஷயம் வந்து ஆரம்பத்தில் ஒரு வீடியோ, அந்த ஒரு வைரலான ஒரு வீடியோ இருக்குல்ல, அந்த பெண் கதற வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ வெளியாகி ரொம்ப இதாக இருக்குது. அது முக்கியமான பெரும்புள்ளிகளுக்கு முதல் போயிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த கொங்கு ஈஸ்வரன் அவர்கள்ட்ட அந்த நியூஸ் போயிருக்கு. அப்புறம் அவர் டிஎம்கே தரப்பில் சொல்லி எதிர்கட்சிகள்கிட்டலாம் ரொம்ப இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறையா மக்கள் மத்தியிலையும் பயங்கரமான ஒரு கோபம், ஒரு பயம், இந்த மாதிரி விஷயம் இதாக ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறம் தான் இவன் வந்துட்டு அப்ஸ்காண்டிங்காக போயிருக்கிறான் இந்த திருநாவுக்கரசு. அதே நேரத்தில் அந்த டயத்திலேயே பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரே எஸ்பி கிட்ட ஃபோன் பண்ணி இது என்ன கேஸ் என்னன்னு பாருங்கள், டேரெக்டாக விசாரிக்க நான் சொன்னேன் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த விஷயம் வெளியே வர தான் அந்த பொண்ணோட அண்ணனை மிரட்டினது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டன் நிலையில் அந்த ஜெயலலிதா பேரவையில் இருக்கிற நாகராஜன். இந்த நாகராஜன் நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கிட்டோன்ற வந்துட்டு அசால்ட்டாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாகராஜன் அந்த பெண்ணுடைய அண்ணனை வந்து மிரட்டி இருக்குன்னா, தாக்க முற்பட்டுருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணல, அவன் வெளியே தான் இருக்கிறான். இந்த மாதிரி ஏகப்பட்ட நமக்கு தெரியாத கேள்விகள், பதில் வராத விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சம்மந்தமாக பேசியிருந்தேன், அதெல்லாம் இதை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஸோ இன்றைக்கி நான் வேறு வீடியோ பேசணுன்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த பொள்ளாச்சியில் நடந்த இந்த ஒரு கோர விஷயம் ஒவ்வொரு நியூஸ் இன்புட்டாக வர கேட்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பீகாரில் வந்துட்டு அந்த ஷெல்டர் ஹாரரை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பீகாரில் ஷெல்டர் ஹாரர்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அதை பற்றி நான் இப்போ பேசணும்னு நினச்சப்போ தமிழ்நாட்டிலலாம் இந்த மாதிரிலாம் நடக்காதுப்பா, ஷெல்டர் ஹாரர் பீகார்லாம் மோசமான ஊர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை படித்து கடந்து போயிட்டோம். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற மண் சுற்றி முற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சகோதர சகோதரிகளாக ரொம்பவே அமைதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்துட்டு இருக்க இடத்துல இவ்வளவு மோசமான ஒரு அரங்கேற்றமா அப்படின்னு நினைக்கிறப்போ சொல்லவே வெக்கமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். வேறு என்ன சொல்கிறது? இப்படியெல்லாம் நடக்குது. இந்த நேரத்தில் இதை வந்து முழுமையாக அரசியல்படுத்தக்கூடாது. அரசியல் தலையீடு இல்லைன்னா எது எல்லாமே வந்து வெற்றி அடையும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு நீ திமுக அதிமுக நம்ம மத்தியில் நம்ம பேசுகிறத விட்டுட்டு பண்ணவன் யார், அரசியல் தலையீடு இல்லாமல் எல்லா விஷயமே விசாரணை நடைபெற்று எல்லாருமே தண்டிக்கப்படணும் அப்படின்றது தான் எல்லாரோடைய விருப்பமும். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு சிலர் வந்து ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது, நீ ஏன் அங்கே போன, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து இன்னும் வந்து அந்த விக்டிம் சைடை வந்து பலவீனப்படுத்தும். தப்பு செஞ்சவனை வந்துட்டு ஆதரவு, அவன் சைடு வந்துட்டு அந்த எப்பயுமே நியூட்ரலாக பேசணுன்ற மாதிரி பேசாதீங்க, அது வந்து விக்டிமுக்கு எதிராக போய் முடியும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். பெண்கள் வந்து இப்போ தான் ஒரு கோடுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பித்து அவன் கூட நல்லா ஃப்ரெண்டாக பழகிறவனும் இருக்கிறான், எல்லாம் மதிக்க தெரிஞ்சு எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போனாலும் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து இருக்கிறவனும் இருக்கிறான். இந்த மாதிரி ஏமாற்றணும்னு சொல்லி சுற்றி திரிகிற நாய்கிட்ட இருந்து பெண்களை நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும், இது பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. பட் ஆனால் அந்த வெறி நாய்களை என்ன பண்ணுறது? இப்படி வளர்த்து இப்படி செய்கிற அந்த பேரண்ட்ஸு என்னைக்காவது அவன் பையன் எங்கெங்கே போகிறான், யார்கிட்ட பேசுகிறான், என்ன அந்த பாபநாசம் படத்தில் சொல்கிற மாதிரி தான். மோடி வந்து ஒரு ரிப்பப்ளிக் டே ஸ்பீச்சில் பேசியிருக்காரு. நான் அவர் நிறையா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் அந்த ரிப்பப்ளிக் டே ஸ்பீச்சில் சொன்னது, ஐ வாண்ட் ஆல் த parents with their daughters to be safe, to be alert on all the time. But have you ever asked any one of your sons where he is going, who his friends are?
ஆஃப்டர் ஆல் ரேபிஸ்ட் இஸ் சம்படிஸ் சன். யாரோ ஒருத்தனோட பையன் தான் ஒரு ரேபிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கூட பிறந்த தங்கச்சி அம்மா இந்த மாதிரி பெண்ணியத்தை மதிக்க தெரியாமல் வளர்ந்து இப்படி போயிட்டுருக்கிற இந்த மாதிரி ஆண்கள் தான் இதுக்கான அடிப்படை காரணம். பெண்கள் இடம் கொடுத்துட்டாங்க, நீ ஏன் அங்கே போன? நோ மீன்ஸ் நோ. அதாவது போயிட்டா அந்த இடத்துல அந்த பொண்ணு அலற சவுண்டு கேட்குது, ஏதோ நம்பி ஏமாந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டா அந்த இடத்துல அந்த பொண்ணு வேணான்னு சொல்கிறதுக்கு அப்புறமும் நான் இதை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 4 பேரை வச்சு மிரட்டி பண்ணுறது இருக்கு தெரியுமா? அதுதான் வந்து இந்த மேல் சாவனிசம்னு சொல்லுவாங்க, ஆண் ஆதிக்கம். அந்த இடத்துல தான் முழுமையாக வெளியே வருது. 4 செவருத்துக்குள்ளே வந்துட்டு நாங்கள் 4 பேர் இருந்தோம், உன்னை எவனுமே கேட்க முடியாது, வீடியோ வச்சுட்டு நான் பயமுறுத்தலாம் அப்படின்னா வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ போன வீடியோவில் வந்துட்டு நான் நடந்ததை ஃபேக்ட்ஸாக சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ நான் கொஞ்சம் எமோஷனலாக பேசுகிறேன், எனக்கு ஏன்னு தெரில. ஸோ நம்மளால் பேச மட்டும்தான் முடியும். ஸோ சொல்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது 3 விஷயம் தான். ஒன்று, எஸ்பி அவர் சொன்ன இன்டர்வியூ வந்து ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. அப்புறம் 2வது விஷயம், பெண்கள் இந்த நேரத்தில் நீங்கள் குறை சொன்னீங்கன்னா விக்டிம் வந்து பாதிக்கப்படுவாங்க, இன்னொரு சைடு வந்துட்டு பலம் அடைவாங்க. அது இன்டெரக்டாக அப்படி தான் நடக்கும். 3வது விஷயம் என்னென்னா, பெண்களை பையனை பெற்ற பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு உங்கள் பையன் எங்கே போகிறான் என்ன அப்படின்ற அவன் ஆக்டிவிட்டியை இது பண்ணுங்கள். நாளைக்கு அவனே ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு வந்துட்டான், அவங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு, வெளியே வந்துட்டான், போலீஸ் ஏதோ பிடிக்கலாம், அவன் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஏதோ பண்ணுறான்னா சோத்தில் வசத்தை வச்சு கொண்டுருங்க. அந்த திருநாவுக்கரசோட பேரண்ட்ஸ்டையும் வந்துட்டு நான் இதை தான் சொல்லிக்கிறேன். ஸோ இதான் இந்த வீடியோ நான் பேசணும்னு நான் நினச்சது, நான் சொல்லணும்னு வந்தது. இன்னும் ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம். இன்னும் 20 பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் 20 பேர்த்தை அரெஸ்ட் பண்ணால் அந்த 20 பேர்த்துட்டு இன்னொரு 30 பேர் 40 பேர் லிங்க் வரைக்கும் போகுமோ, அந்த 40 பேர் லிங்க் வேறு பல புள்ளிகள்கிட்ட போய் முடியுமோ? இந்த மாதிரி இது வந்து 7 வருஷம் பீரியட்னா ஷார்ட்டாக நடந்திருக்கிற விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட ஒரு வெப்பு மாதிரி வந்துட்டு எல்லா சைடும் இது பண்ணி போயிட்டு இருக்கோம். இந்த ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா எதுன்னு இது இல்லாமல் இன்டிஸ்கிரிமினேட்டாக நிறையா பக்கம் போகிறதுனால நிறையா பேர் மாட்டிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் தான், 4 வீடியோ தான், 4 பொண்ணுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறது எந்த வகையிலையும் ஏற்றுக்க முடியாது. இப்போ நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த அலறல் சத்தம் கேட்டதில்லை, அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கல்ல, உங்கள் மனசுக்குள்ளே இந்த விஷயத்த மறக்காதீங்க, கடந்து போகாதீங்க, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க. எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வலிமை இருக்கும், அதாவது லோக்கல் எலெக்ஷன்ஸில் வந்துட்டு ஒரு கவுன்சிலர் ஒருத்தன் எப்படி இருக்கான் அப்படின்றத பாருங்கள். நம்ம வந்து டேரெக்டாக மோடி, டேரெக்டாக எடப்பாடி, டேரெக்டாக ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி நம்ம குற்றம் சாட்டுறோம். பட் ஆனால் அடிமட்ட லெவலில் இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. இன்றைக்கி ஒரு கவுன்சிலர் பண்ணுற அராஜகம், இன்றைக்கி ஒரு லோக்கலில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு அரசியல் செல்வாக்கை வச்சுக்கிட்டு உங்களோட சொந்தக்காரனோ உங்களோட மாமனோ மச்சானோ யாரோ ஒருத்தங்களாம் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸை தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்குற நீங்கள் ஆதரவை நிறுத்துங்க. ஸோ அவங்க முக்கியத்துவத்தை இழப்பாங்க. இதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது சம்மந்தமாக, இந்த குற்றம் சம்மந்தமாக ஒருத்தர் வந்து முன்ஜாமீன் வந்து இப்போ வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. அது யாருன்னு தெரியல, அது அந்த நியூஸ் வெளியே வரல. ஒருத்தர் முன்ஜாமீன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நக்கீரன் கோபால் அவர் சொல்கிற அந்த ரிப்போர்ட்டில் இன்னும் பார்த்தா ரொம்பவே கொடூரமாக இருக்குது. அவர் நிறையா விஷயங்களை சொல்கிறாரு. கேட்க ரொம்பவே இன்னும் மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.